சிஎம்எம்எல் ஹை ஸ்கூல் மணமலாபுரம். என் பேர் 9ஆம் வகுப்பு படிக்கிறோம். என் பெயர் அஜித் பாபு. என் பெயர் கணேஷ் பாபு. என் பெயர் சீட்டுரை. என் பெயர் ஐனா சிவம். என் பேர் நிலேஷ். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மண்புழு உரம் தயாரித்தல். இந்த புவியியல் 120 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்தே மண்புழுக்கள் வாழ்ந்து வருகின்றன. இவைகள் அங்க கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கி மீண்டும் பயிர்கள் கிராகித்து கொள்ளும் நிலைக்கு கொண்டுள்ள செல்கின்றன. இதனால் மண்ணில் மண்புழுக்களின் செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானதாகும். மேலும் மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோடு நோய் கிருமிகளை இருந்தும் மண்புழுக்கள் அழித்து விடுகின்றன. மண்புழுக்களை சுற்றுப்புற சூழ்நிலை அமைப்பாளர்கள் என கூறலாம். ஏனெனில் அவை மண்ணின் இயற்பியல் சுற்றை மாற்றி அமைக்கிறது. மண்புழு உரத்தின் தொழில்நுட்பம். மண்புழு உரத்தின் தொழில்நுட்பமானது அங்கே கழிவுகளை மண்புழுக்களை கொண்டு பதிவுபூட்டுதல், கழிவுகளை அந்த இடத்தில் மேம்படுத்த செய்தல் மற்றும் கழிவுகளில் உள்ள வேதியியல் மற்றும் உயிரியல் மாசுகளை அப்புறப்படுத்துதல். மண்புழு உரம் தயாரிக்க உகந்த மண்புழுக்களை தேர்வு செய்வதற்கு வேண்டிய குணசாதியத்தில் அங்க கழிவுகளில் அதிக எண்ணிக்கையில் வளரும் தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் வளரும் இறகமாக இருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் இறகாக இருக்க வேண்டும். அதிக அளவில் உணவை உட்கொண்டு செரித்து வெளியேற்றும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். மண்புழு ரகங்கள். வாழும் இடத்தை பொறுத்து மண்புழு ரகங்கள் 3 வகையான பிரிக்கப்பட்டுள்ளன. மண்ணின் மேற்பரப்பில் அங்க கழிவுகள் மற்றும் கால்நடை கழிவுகள் வளரும் தன்மை உடையது. மண்ணில் சற்று உள்ளே வரும் தன்மை உடையது. மண்ணில் கீழ்பரப்பில் வளரும் தன்மை உடையது. மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பல்வேறு நிலைகள். நிலை 1, மக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்தல், சிறு சிறு துண்டுகளாக மாற்றுதல், உலோகம், கண்ணாடி மற்றும் பீங்கான் பொருட்களை பிரித்தெடுத்தல். நிலை 2, நடக்கக்கூடிய கழிவுகளை மூட்டம் போட்டு அதில் சாணக்கரைகளை செரித்து 20 நாட்களுக்கு மக்க விடுதல். இவ்வாறு 20 நாட்கள் மக்கிய கழிவுகளை மண்புழு சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் நன்றாக உலர்ந்த கால்நடை கழிவுகளையும் சாண இழுவரையும் கழிவுகளையும் மட்டுமே மண்புழு உரம் தயாரிக்க நேரடியாக உபயோகிக்கலாம். இதை 3, மண்புழு உரப்படுக்கையை தயாரித்தல். மண்புழு உரம் தயாரிக்க கடினத்தன்மை மிகவும் அவசியம். கரை மிருதுவாக இருந்தால் மண்புழு மண்ணுக்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மண்புழு படுக்கையில் தண்ணீரிடும் பொழுது கரையக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நீரில் கரைந்து மண்ணுக்குள் சென்றுவிடும். நிலை 4, மண்புழு உரம் தயாரித்த பின்பு மண்புழுக்களை பிரித்தெடுத்தல் அவசியமாகும். மண்புழு உரத்தை சல்லடையில் இட்டு சலிக்கும் பொழுது நன்றாக மக்கிய உரம் மற்றும் மக்காத கழிவுகளை தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படும். மக்காத கழிவுகளை மறுபடியும் மண்புழு படுக்கையில் இடவும். நிலை 5, சேகரித்த மண்புழு உரத்தை அதிக வெளியிடப்படாத காற்றோட்டம் உள்ள இடத்தில் சேமித்து வைக்கவும். இவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டுள்ள மண்புழு உரத்தின் நன்மை தரும். நுண்ணுயிர்கள் அதிக அளவில் வளரும். மண்புழு உர உற்பத்திக்கான இடம். மண்புழு உற்பத்தியிடம் உரம் உற்பத்தி செய்ய நிழலிடம், அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதி இருத்தல் வேண்டும். உபயோகப்படுத்தாத மற்றும் தொழுவம், கோழிப்பண்ணை மற்றும் கட்டிடங்களை உபயோகப்படுத்த முடியும். திறந்த வெளியில் உற்பத்தி செய்வதாக இருந்தால் நிலையான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். வெளியில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு தென்னை கீற்று கூரையை பயன்படுத்தலாம். மண்புழு உர உற்பத்திக்கான குப்பை பகுதிகளை உபயோகம் இல்லாத ஈரமாக சாக்குப்பை கொண்டு மூட வேண்டும். மண்புழு உரத்தின் நன்மைகள். மற்ற மக்கு உரங்களை விட மண்புழு உரத்தின் சத்துக்கள் அதிகம். மண்புழு உரத்தின் நன்மை தரும் நுண்ணுயிர்களான அசட்டோபைசர் மற்றும் பாஸ்போபாக்டீரியாக்கள் அதிக எண்ணிக்கையான இருக்கின்றன. இந்த நன்மை தரும் நுண்ணுயிர்கள் காற்றில் இருக்கும் தலைச்சத்தை மண்புழு உரத்தில் நிலைநிறுத்துகிறது. பயிர்களுக்கு வேண்டிய வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து மண்புழு உரத்தில் நிலைபெற செய்கிறது. கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து கொடுக்கிறது. திடக்கல்வியில் ஏதேனும்